இன்றைய நாளின் தலைப்பாக by him, through him we have become righteous. அவராலே அவர் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனை நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். For he hath made him to be sin for us, who knew no sin, that we might be made the righteousness of God in him. தேவன் அவர் பாவம் இல்லாத பரிசுத்தம் உள்ள தேவன். அவருடைய குமாரன் வார்த்தையிலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து பிதா என்னெல்லாம் சொன்னாரோ அதை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து முடித்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று பாவம் கூரை ஒடித்து அவருடைய உயிர்த்தெழுதினாலே நாம் பாவத்தால் வாழ்ந்த நமக்கு பரிகாரியாக நம்மேல் விழுந்த ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டபடியினாலே நாம் நிரபராதிகளாக நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்டிலே அதை அறியத்தக்கதான கிருபையை கொடுத்ததனால் நான் நீதிமான், இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் வெற்றியாளன் என்று சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.